ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பர் டேஸ்டியான, அதே நேரம் ரொம்ப சூப்பர் சாஃப்டான மலாய் கேக் வந்து ஈஸியாக வீட்டிலே செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் பாலாக தானே எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் அதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் நம்ம வீட்டிலே செஞ்சது தான். இதோட ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு விஸ்கு இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இது வந்து மலாய் கேக் வந்து எப்போவுமே ஒரு எல்லோ கலரில் இருக்கும். அந்த மாதிரி எல்லோ கலரில் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு வீடியோவுக்கு. அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி மஞ்சப்பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து மஞ்சப்பொடி சேர்க்குறதுனால சேர்க்கலாம். இல்லைன்னா உங்கள் கையில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை லேசாக பாலில் கரைச்சி விட்டிங்கனாக்கா சூப்பராக கலர் வந்துடும் நம்மளுக்கு. இப்படி சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரட்டும், சூடு வரட்டும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் லேசாக கெட்டியானது தெரியுது. இது மாதிரி அப்பப்போ கிண்டி விடுங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து சேர்க்குறேன் மணத்துக்காக. இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ நான் வந்து அடுப்பு அமர்த்திடுறேன். இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி சேர்த்துக்கோங்க. மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். நார்மலான குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா 2 ஒன்று சேர கலக்குங்க. நல்லா 2 கலந்துடணும், மிக்ஸ் ஆயிடணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்தோம்னா தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். புளிச்ச தயிர்னாக்க நம்மளுக்கு வந்து அந்த கேக்கோட ஸ்மெல்லே வேறு மாதிரி மாறி போயிடும். அதனால நீங்கள் முக்கியமாக அதை பார்த்துக்கணும். புது தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மலாய், அந்த மலாய் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் அதே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு சல்லடை எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சளிச்சிட்டு நல்லா அந்த மாவை வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு வலிச்சு விட்டுட்டு நல்லா இன்னும் ஒரே ஒருக்கா ஸ்பேச்சுலாவையும் கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா ஓரத்தில் இருந்த மாவையும் சரி பண்ணிடணும்ல, அதுக்காக. இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து 5 இன்ச் பேன் வந்து ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த மாவை வந்து சேர்த்துடலாம். ஏன்னா இது வந்து எக்லெஸ் கேக்குன்றதுனால ரொம்ப அந்தளவுக்கு பொங்கி வராது. நீங்கள் அதை வந்து பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டின்னு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவை சேர்த்துட்டு 3 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் உடையும். இந்த நேரத்தில் அவனை வந்து 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்ம வந்து 30லேருந்து 35 நிமிஷம் இந்த கேக்கை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 35 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. உள்ளார குச்சியை விட்டு பார்த்தோம்னா அந்த குச்சியில் வந்து எந்த மாவு ஒட்டாமல் க்ளீனாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை ஒரு ஈர துணியை போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதே டின்னிலே நான் வந்து அந்த கேக் வந்து திருப்பி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ ஒரு டூத் பிக்கு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி ஃபோர்க்கு கூட வச்சுட்டு நம்ம அப்படியே ஓட்டை போட்டுக்கணும். அந்த கேக் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டாச்சு. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த மலாய், அந்த பாலை வந்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஊற்ற உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலில் 3/4 வாசியை ஊற்றிடுங்க. நல்லா உறிஞ்சிரும் 5 நிமிஷத்தில். இப்போ பாருங்கள், நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படி கவுத்துடலாம்.
ஒரு பிளேட் எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா உறிஞ்சி பால் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றினோம். இப்போ இவ்வளோ தான் இருக்குது. அது மேலே இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன்னா இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் போட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி போடுறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்றதுக்காக. இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்ட்டு. அப்படியே உள்ளார கத்தி வச்ச உடனே இறங்குச்சு. அந்தளவுக்கு நல்லா ஊறி இருந்துச்சு கேக்கு. இந்த கேக் வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை எடுத்து வச்சாச்சு ஒரு பிளேட்டில். திரும்ப இன்னொருக்கா கொஞ்சம் லேசாக பால் ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ஈஸியான மலாய் கேக் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சுன்ட்டு. இது வந்து மலாய் பிடிக்கிறவங்களுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. இது மாதிரி நிறைய கேக் வெரைட்டிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.